ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கியிருக்குங்க. சரி. அவங்க கண் புருவத்தை இது பண்ண சொல்கிறாங்க. கண் புருவத்தை பார்க்க மூச்சு பார்த்து இது பண்ண பார்வை மட்டும்தான் அங்கே பார்க்கணும். மனசு வந்து மூச்சு மேலே இருக்கணும். அப்புறம் கால் கொஞ்சம் உடஞ்ச கால ரைட் சைடு காலை லெஃப்ட் சைடில் போட்டு பண்ண சொல்கிறாங்க. வலத்த காலை இடத்த கால் மேலே போட்டு பண்ண சொல்கிறாங்க. சரி. அது இல்லாமல் ஸ்டூல் மேலே உட்காந்து பண்ணலாங்களான்னு கேட்கலாங்க. ஏன் கீழே உட்கார முடியாது? அவனால அந்த கால் உடஞ்சிருக்கால ரெண்டாவது பண்ணு. எது எங்கே உட்காந்து பண்ணாலும் சரி, ஆனால் மனசு மூச்சு மேலே தான் உடல் மேலே இருக்கக்கூடாது. உடல் மேலே இருந்தால் கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு இப்போ மூச்சு எப்படி போயின்னு தெரியாது போயிடும். அதனால் எந்த நேரத்துலையும் மூச்சையை கவனிங்க. பார்வை மட்டும் இப்படியே பார்க்கணும். அசைவம் இப்படி இப்படி இப்படின்னு சிண்டின்னு இருக்கக்கூடாது. அப்படி பார்வை வச்சுட்டிங்கன்னா செத்தாட்டு கண்ணு மாதிரி நிற்கணும். அப்போ தான் கண்ணில் எரிச்சல் எடுத்து தண்ணி கொட்டி கண்ணு மறுத்து போயிடும். ஆனால் மனசு மூச்சோடு தான் வேணும். மூச்சு தான் நீ தான் மனசு. மூச்சு எப்படி போது வரும் அதையே கவனிக்கணும். உடம்பு மேலே ஞாபகம் வச்சுன்னா ஈ கட்சா எறும்பு கட்சா கூட தெரிஞ்சிட்டோம். நீ ஞானத்தை விட்டுடுவேன். அது மாதிரி சரி காட்சி தரீங்க. அதுலேயே வந்து கனவு கண்ட உடனே என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா சரி. படம் பண்ணுறியா? பண்ணு. இன்னும் பகலில் 1 மணி நேரம் பண்ணலாமே. சரிங்க அப்படின்னாப்பா சரி. நீ வேலை பார்க்குறியா? ஆட்டோ ஓட்டுறியா? வேண்டாம், நீ 1 மணி நேரம் வேண்டாம், நைட்டு மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி நிற்பாரு. முதல் ட்ரிப்பு எனக்கு ஒரு பிரசாதம் கொடுத்தீங்க. இதே சன்னிதானத்தில் உட்காந்துட்டு எனக்கு பிரசாதம் கொடுக்குறீங்க. 2வது ட்ரிப்பு நேற்றுக்கு முந்தா நாள் கனவு கண்டதில் வந்துங்க ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அந்த சொம்பு என் கையை விட்டு தவறுதுங்க. ஆனால் நான் தவறாமல் போட்டு ஐயா இப்படி தாங்க என்னுடைய பொருள் ஒவ்வொன்றும் தவறிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எல்லாம் சரியாக போயிருப்பா. அப்புறம் சொல்கிறேங்க ஐயா இந்த கண்ணுலேருந்து தண்ணியாக வடியுதுங்கய்யா, வயிறு ஊதுதுங்க அப்படின்னு. இதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லக்கூடாதுப்பா, இனிமேல் சொல்லாது அப்படின்ட்டு போயிட்டு இது கனவுல காட்சியாக கண்டது. தொடர்ச்சியாக எனக்கு வருதுங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க. இது பக்கம் தானே கோயம்புத்தூர்? வெளிநாட்டிலேருந்து ஏராளமான ஃபோன். நான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து ஏராளமான ஃபோன் வருது. ஐயா நீங்கள் கனவுல வந்தீங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க. ஆனால் இது என்ன காரணம்? இது வந்து மற்ற சாமியார் மாதிரிலாம் நான் சொல்கிறது இல்லை. ஆமாம் நான் கனவுல வருவேன், நான் அண்டத்தில் பறப்பேன், காற்றுல போவேன் அப்படின்லாம் நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் நினச்ச உங்கள்கிட்ட வரலைங்களேங்க. முதல் வந்து உங்களை வந்து பார்த்ததே வீடியோவில் பார்த்த உடனே இவர் தான் உண்மையான குரு அப்படின்னு மாதிரி விஷயத்தை நான் பெருசாக ஆக்கிறதே கிடையாது. அது பெருசாக நினைக்கிறதே கிடையாது. நான் தான்ப்பா வந்தேன், நான் தான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன், உலகம் உள்ள போகிறேன், காற்றுலையே பறந்துன்னு போயிடுவேன். நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. இல்லை, நான் அது மாதிரி செய்தாதானே சொல்கிறதுக்கு. நான் புழுவதெல்லாம் கிடையாது. நான் எது இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நினைவுகள் என்ன மேலேயே சிந்திக்கும் போது உங்களுக்கு அது ஏற்படும். இந்த கனவுகள் வர்றது காரணம். வெளிநாட்டிலையும் சரி, ஹைதராபாத்லேருந்து நிறைய இது மாதிரி மக்கள் ஃபோன் பண்ணுவாங்க. வெளிநாடு இங்கிலாந்து, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் இது மாதிரி நாடுகள்லேருந்து எனக்கு அதிகமான ஃபோன் வரும். இது காரணம் என்னென்னா வீடியோ பார்க்குறாங்க, அந்த வீடியோ மனசில் பதியுது. அதனால் நான் கனவுல போகிறேன். நான்லாம் எங்கேயும் போகிறதில்லை. நானே எங்கன்னா போகிறதா நேராக ஒரு பேங்க்குக்கு போய் நல்ல மூட்டை கட்டினாலும் கட்டிட்டு வாங்க பில்டிங்கை. அதனால் நான் எங்கேயும் நான் இருக்கிறது அவங்க மனம் அந்த மாதிரி ஒரு பிரம்மையை உண்டாக்கிக்கின்னு பார்க்குது தவிர நான் யாருக்கிட்டும் போகிறதில்லை. சாமி எனக்கு அந்த சக்தியும் இல்லை. என்ன அதனால் சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா மனம் அப்படி தாக்கும்போது உங்களுக்கு வெளி விவகாரத்தில் சுத்தாது, மனம் நல்லா இருக்கும். அதனால் அப்படியே போகும். உங்களை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்துருந்தோம் சாமி. உங்களை மாரி தெளிவாக சொல்லி இந்த மாதிரி புரியிற மாரி. ஏன்னா இது வரைக்கும் நான் சித்தர் புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் அது இது புரியாது எனக்கு, விளக்கம் தெரியாது. அது அந்த திருக்குறள் எழுதின மாதிரி இருக்கும். படிப்பறிவு அந்த அளவுக்கு கிடையாது எனக்கு. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாருங்க. உண்மையிலே ஒரு வீடியோ உங்க பார்த்துட்டு அடுத்த வீடியோ தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அறியாமையே உடம்புல நடுங்குது எனக்கு. அந்த அளவுக்கு வெறித்தனமாக பார்க்குற அளவுக்கு ஆகிடுச்சிங்க. ஆனால் அந்தளவுக்கு தெளிவு. நீங்கள் சொல்கிறீங்க கேள்வி இருக்கான்னு, வீடியோவை பார்த்தாலே போதும், இதுக்கப்புறம் கேள்வியே கிடையாது. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டீங்க. நானும் எல்லாத்துக்கும் தேடி பார்த்தேன். பண்ணுவாங்கன்னா அவங்க மனசில் இதை கேட்கலான்னு நினச்சின்னு இருப்பாங்க.
ஆனால் கேட்க முடியாத நிலையில் இருப்பாங்க. இது மாதிரி இடத்துக்கு வரும்போது யாராவது ஒருத்தர் அவங்க மனசில் இருக்கிற கேள்விக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்போ பதில் சொல்லும்போது அது அவங்களுக்கும் விடை கிடைக்கும். அதனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான்ப்பா பேசுகிறேன். உண்மையை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. பொய்யான பக்தி பண்ணிக்கணும், போலி பக்தியில் தெரியக்கூடாது. உண்மையை தெரிஞ்சுக்கோ, உணரு, உன்னை தேடுன்னு சொல்லிங்கிறேன். நான் என்கிட்ட வா, நான் இப்படி பண்ணிடுறேன், உன்னை அப்படி ஒன்றும் பண்ண முடியாது என்னால். நானே ஒரு பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துங்கிறேன். உன்னை எங்கே நான் வசதி ஆக்குறது? அதனால் இது மாதிரி ஏமாத்துற வேலைலாம் நான் பண்ணுறதில்ல. உண்மையை சொல்லுவேன். எடுக்கலாம் போ, எனக்கு அதனால என்ன நஷ்டம்? ஐயா, இந்த உண்மையான சக்தி தான் இவ்வளோ பெரிய ஒரு இதுவாக வந்து நிற்கிறதுக்கு காரணமே தான். இவ்வளோ பேர் தேடி வர்றதுக்கு காரணமே அந்த உண்மையான சக்தி தான், வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வர்றதுக்கு காரணமே அதுதான். அது கயிறு போட்டு இழுத்த மாரி அவ்வளோ ஒரு தெளிவு. இந்த ஒரு தெளிவை நான் என் ஆயுசுக்கு பார்த்து கிடையாது, அவர் பார்க்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி தாங்க இருக்குது. நன்றிங்க. காலத்தில் இறைவன் ஒவ்வொருத்தரும் அனுப்புவாங்க. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மகான்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ ரமணர் வந்தார் ஒரு காலம், வள்ளலார் வந்தார் ஒரு காலம், ராமகிருஷ்ணர் வந்தார் ஒரு காலம், விவேகானந்தர் வந்தார் ஒரு காலம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகானை இறைவன் அனுப்புவான் அந்த பூமிக்கு. அவனுடைய கடமைகளை செய்து முடிஞ்சவொன்னே அவன் போய் இறைவனோட கலந்துடுவான். இதுதான் சுயற்சி. ஆனால் அந்த மகான்கள் வரும்போது அந்த மக்கள் அதை பயன்படுத்திக்கணும். மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை உதாசீனப்படுத்துகிறாங்க. இதனால தான் சிவவாய்க்கர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு மகான் வரும்போது அவனை கல்லை தடிக்கிறீங்க, கட்டியை தடிக்கிறீங்க, அவனை திட்டுறீங்க, அடிக்கிறீங்க. ஆனால் அவன் போன பிறகு அவன் நின்ன இடத்த ஊந்து உங்களை மாதிரி முட்டாளி அவனா இருப்பானாடான்னு கேட்குறான். இருக்கும்போது பயன்படுத்திக்கல. ஆனால் அவனை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அடிக்கிறது, திட்டுறது, இது மாதிரி பண்ணுறது. ஆனால் போயிட்ட பிறகு அவனை ஊந்து கும்புறது என்ன பயன்றான்னு கேட்குறான். இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லுங்கய்யா. அதனால தான் மக்களுக்கு புரியலை. இந்த அளவுக்கு விளக்கி சொல்லலை, அதனால தான் உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. இங்கிலாந்துலேருந்து வதனி வந்தது. இந்த ஆசிரமம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஆசிரமம், நல்லவங்க இருப்பாங்களா கெட்டவங்களுக்கு தெரியாது. கனவுல என்ன கண்டது இங்கிலாண்டில், நேராக ஃப்ளைட் ஏறி வந்துடுச்சு. ஏரோட்ராம் வந்து கார் டாக்ஸி போஷன் நேராக வந்துச்சு. காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடுச்சு. நான் உள்ளேருந்து குடிச்சிட்டு துணி மாற்றின்னு வரேன். அது வரும்போதே வெள்ளைப்பொடியோடய வந்துடுச்சு. வந்து காலில் வந்து ஓன்னு அழுவுது. நான் சொன்னேன், என்கிட்ட வந்து அழுவக்கூடாது, சிரிக்கணும், சிந்திக்கணும். சிரிச்சா போதாது, சிந்திக்கணும். அப்போ தான் சரின்னு. அதுக்கப்புறம் உபதேசம் வாங்குச்சு. இங்கிலாந்துலேருந்து இங்கே வரணும்னா பக்கத்து தெருவில் ஊர்லேருந்து இங்கே வர்றது, ஏன்னா நான் இங்கே வந்துக்கிறேங்க, எங்கே ஒரு 1000 மைல்லேருந்து வந்த மாதிரி அவனா ஒரு பாவனை பண்ணிக்கிறான். நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ணிக்கிறோன்ட்டு. ஆனால் இங்கிலாந்துலேருந்து 5 முறை இங்கே வரணும்னா ஒரு ட்ரிப்புக்கு 2 லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க இல்லையா? 5 முறை. ஒரு ஃபஸ்ட்டு முறை 4 உபதேசம் ஒரே நாள், 2வது முறை 2 உபதேசம், 3வது முறை 2 உபதேசம், 4வது முறை 2 உபதேசம். இன்னைக்கு அதனுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா, கடவுளோட கலந்து ஒரு வாடி இருக்குது இல்லையா? ஃபோன் பண்ணுது, சாமி அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தேன் சாமி, அழுவுது 1/2 மணி நேரம் அழுவுது. நான் சொன்னேன், ஆண்டவனை பார்த்துட்டு ஏமா அழுவுற, ஆனந்தமாக தான் தாங்கலை சாமி மனசு. அப்போது கடவுள்ன்றது கற்பனையால் பார்க்கறதில்ல, நிஜத்திலேயே பார்க்கணும். நிஜத்தில் பார்க்கணுன்னா அதுக்கு அங்கே போக வழி தெரியணும். வழி யார் காட்டுவானோ? குரு கிட்ட போகணும். நல்ல குரு கிட்ட போனால் கடவுளை பார்த்த அப்படின்றது சாட்சி உனக்கே தெரியும், நீ 10 பேருக்கு சொல்லுவேன். நான் போலியா போய் சுற்றிக்கின்னு நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் ஆகாயத்துக்கு போனேன் இதுக்கு போனேன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒருத்தங்கிறான், நான் காற்று தான் சாப்பிடணுன்றான், 30 இட்லி தொடுறான் ஹோட்டலில் போய். இந்த மாதிரி தெய்வீகத்தில் போய் பொருள் ஏமாத்தல் கோல்மாலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மனம்ன்ற ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் உலக இயக்கம் உண்டு. மனம்ன்ற ஒரு பொருள் போய் ஆன்மாவோட இணையும் போது தெய்வ இயக்கம் வந்துடும். ஆனால் அஞ்ஞானி மனத்தை போய் ஆன்மாவோட சேர்க்க தெரியாது இல்லையா? சேர்க்க தெரியாதால அவன் மரணத்தில் கூட கடவுளை பார்க்க முடியாது. ஆனா ஞானி என்ன பண்றான், அஞ்ஞானத்தில் இருக்கும்போது இப்ப இங்க உட்காந்து கத்துங்க எடுக்கிறேன். இந்த கத்தலெல்லாம் முடிஞ்ச உடனே நான் தனிமையில் இருக்கும்போது என்ன பண்றேன், இதுமே அது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு அங்கேருந்து விஷயம் கிடைக்குது. இல்லைன்னா உங்களால ஏமாற்ற முடியுமா? நான்
இது தெரியணும். இது எதுவுமே அதில் ஜாயின் பண்ண தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் கடவுள் தெரிவான். இது மனம் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு கடவுள் தெரியாது. அப்ப மனம்ன்றது நான் எடுத்து வச்சுக்கிறேன்னா வச்சுக்கிறது இல்லை, அதுவே போய் இணையணும். இணையத்துக்கு நீ செய்யணும். அப்படி செய்யும் போது இறைவனை நேரடியாக காணலாம் சாமி. இதுக்கு ஒரு சாட்சியுமே தேவையில்லை. ஏன்னா சாட்சி அப்படின்னா அடையாள பொருளை காட்டணும். ஞானத்தில் அடையாள பொருளை காட்ட முடியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வச்சுங்கிறீங்க. விஞ்ஞானம் எப்போ எவ்வளோ காலமாச்சு? ஒரு 1000 வருஷம் இருக்குமா விஞ்ஞானம் வந்து வானத்தில் போய் சுற்றி பார்த்து எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 1000 வருஷம் இருக்கும். ஆனால் இந்த நாளை என்னைக்கு வகுத்தான்? எத்தனை 1000 வருஷம்னே தெரியாது. அப்போ இந்த நாள்களை வகுத்தது என்னன்னா கோள்கள். அது இந்த நாள்களை நீ வகுத்து வச்சுக்கிறான்னு 9 கோள்களை வகுத்து வச்சுக்கிறான். 9 கோள்களுடைய செயல்பாடு அதனுடைய நிறங்களையும் சொல்லி வச்சுக்கிறான் இல்லையா? சனி கிரகம் அப்படின்னா வைகுந்தம்னு பேர். என்னது வைகுண்டம்? ஏன் வைகுந்தம் சனி கிரகத்துக்கு மட்டும் அப்படின்னா அது உள்ள போச்சுன்னா திரும்பாது. எதுவும் கடல்ல ஒரு பகுதிக்குது மேலே பார்த்துக்கினே பிடிச்சி உள்ள போட்டுக்குது. எந்த விஞ்ஞானியாலும் இன்னும் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. கப்பல் போனால் உள்ள போட்டுக்குது இல்லை? அந்த மாதிரி சனி கிரகத்தினுடைய நிலை என்னன்னா, நீ அந்த பக்கம் போனீங்கன்னா போக முடியாது. சொன்ன எங்கன்னு போய் சுத்த போற போக முடியாது. ஆனால் போனீங்கன்னா நீ உள்ள போயிட்டேன்னா திரும்பி வெளியே வர மாட்டேன். இது பேர் வைகுந்தம், பெருமாள் இருக்கிற இடம். அதனால சனின்றது கருப்பு, பெருமாள்ன்றது கருப்பு. புரிஞ்சுதா? அதுக்கு மேல சனியை கடந்து போனீங்கன்னா வெட்ட வெளி. அந்த வெளி என்னன்னா அதுதான் மோட்சம், முக்தி. அது சிவம் இருக்கிற இடம். அந்த பேர் என்ன? இருள் வெளியாய் நின்ற சிவப்பாதம் போற்றி எழுதுதனை விவரத்தை விரித்து சொல்வேன். அருவுருவாய் நின்றதுவே திருமாலின் ரூபமாகும். வந்ததிலும் போனதிலும் மனத்தறியேன். வந்ததும் போனதும் என்னடானா எவ்வளோ வந்தது வரவு எவ்வளோ செலவு. மனசை இது மேலே வச்சுன்னு உட்காந்துங்கிறான். ஆனால் மகான் என்ன சொல்றா? வந்ததிலும் போனதிலும் மனத்தவையேன்னா. இவன் எத்தனை ஊடு கட்டின, இன்னைக்கு எவ்வளோ பணம் வந்தது, எவ்வளோ செலவாச்சு, வரவு செலவு பார்த்துங்கிறான். அட மடையா, அது இல்லை. வந்ததும் போனதுதான் உன் மூச்சு எப்படி வருது எப்படி போகுது அதை கவனிதான். அங்கே போவ எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு மகான்களும் அந்த நல்ல நிலையை அடையத்துக்கு நமக்கு வழி சொல்லுகிறார். ஆனால் நம்ம பாழா போன மனம் ஆசை என்ற மெதுவால் இங்கே மிதக்கிறத தவிர அங்கே போக விரும்ப மாட்டோம். இன்றைய காலகட்டத்தில் கர்ம வினையை பற்றி ஒருத்தர் எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? இது கர்ம வினை தான், நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு எதை வச்சு சாமி தெரிஞ்சுக்கலாம்? சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பொண்ணு. ஏன் 2 பொண்ணு? அந்த ஒரு புள்ளியா மாற்றிக்கிறதானே? 1 புள்ளியா மாற்றதானே சாமி? 2 பொண்ணா ஏன் நீ செய்த செய்யல படைப்பு? நீ செய்த கர்மம் 2 பொண்ணா போச்சு. இப்போ உனக்கு நீ யோசிக்கணும், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு புள்ள ஒரு பொண்ணுக்குது, நமக்கு மட்டும் 2 பொண்ணா போச்சு. நம்ம கொல்லி போடக்கூட ஆள் இல்லையா? அப்போ நம்ம எதுவோ தீமை செய்துக்கிறோம் அப்படின்னு உணரணும். இப்போ எனக்கு 2 புள்ள ஒரு பொண்ணு, 3 பசங்க இருக்குது. இந்த இப்போ உனக்கு 3 பசங்க இருக்குது. உனக்கு 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன். ஒரு பிள்ளைக்கு 2 புள்ள பிறந்துடும். அப்போது ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இன்னொரு பிள்ளைக்கு 2 பொண்ணு பிறந்துடும். அதுக்கு பிள்ளை இல்லாத போச்சு. ஆனால் 2 பொண்ணு போதும், ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. 3ஆவதுக்கு குழந்தையே இல்லாத போச்சு. கோயிலாக சுற்றுற, டாக்டராக சுற்றுற, பிறக்க மாட்டேங்குது. இது பாவகனி. இப்போ எனக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு, 2 புள்ள. இது ஏன் சொல்றேன்னா, இது எனக்கு பெருமை ஒன்றும் கிடையாது, இயற்கையை சொல்றேன். நம்ம செய்யற நன்மை தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிறப்புகள் நடக்குதுன்றதுக்கு சொல்றேன். எனக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு இல்லையா? இன்னொரு புள்ள, அந்த புள்ளைக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள. இன்னொரு புள்ள இப்போ போட்டோ எடுத்த நம்ம கடைசி பையன், அவனுக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு. இப்போ இங்கே எங்கேயாவது மனஸ்தாபம் இருக்குதா? ஐயோ புள்ள இல்லைன்ற வருஷம் இருக்குதா?
பொண்ணு இல்லைன்ற வருஷங்க தான். இதான் புண்ணியம் சாமி. இதை தெரிஞ்சுக்கினா போதும். அவனை நம்பிட்டான்னா பேயே கிடையாது. அவனை நம்பாத வரைக்கும் பேய் இருக்கும், முனேஸ்வரம் இருக்கும், காட்டு இருக்கும், கன்னி பொண்ணு எல்லாம் இருக்கும் சாமி. இருக்குதுன்றது உன் மனசு, இல்லைன்றது உன் மனசு. இல்லைன்றவன் தைரியமாக போகிறான், இருக்குதுன்ற பயந்து உள்ளே பூந்துக்கிறான். இப்போ பேய் வந்து அவனை உள்ளே பூந்துக்க சொல்லிச்சா, போனவனை பேய் வந்து போடாச்சா சொல்ல? யாரும் ஆடுறது அது ஒரு நோய். ஆடுறது ஒரு ஹிஸ்ட்ரியா நோய், நரம்பு ட்ரபிள். இப்போ பாம்பு இருக்குது தெரியுமா? அந்த பாம்பு புத்தாண்ட நாதஸ்வரம் எடுத்துன்னு ஊதனா வருமா பாம்பு வெளியே? மகடி வச்சுன்னு ஊதனா வெளியே? ஏன்? இதுவும் சத்தம் தான், அதுவும் சத்தம் தான். ஏன் வருது? இதுக்கு வருது, அதுக்கு வரல. இதெல்லாம் சிந்திக்கணும். மனுஷனா போதும், சிந்திக்கிறதே கிடையாது. என்ன பண்றது? மகடினுடைய அந்த நாத ஓசை பாம்புனுடைய காதுக்கு போகுது, நாதஸ்வரத்தினுடைய ஓசை அது கேட்டுறதில்லை. அதனால அந்த ஓசை கேட்டவுடனே புத்துலேருந்து அது வெளியே வந்துடுது. அதே மாதிரி இந்த பார்பர் மோளம் அடிச்சா எந்த பொம்பளையும் சாமி ஆட மாட்டான். ஆடுவால ஆட மாட்டா, சாமி கடிக்கிறாங்க அதுன்னுவா. ஆனா பம்பை அடிச்சா ஜிங்கு 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 ஜிங்குன்னுவா. ஓஹா ஓஹான்னு கத்தின்னு ஓடுவான். இவன் வீட்டுக்காரன் பின்னாடியே ஓடுவான். இது ஒரு நோய். இந்த நோய் 2 விதத்துல ஏற்படுது. இந்த கல்யாணம் ஆகாத பொம்பளை பசங்கள்லாம் பேயாடும். கல்யாணம் பண்ணிட்டா பேய் ஓடிவிடும். ஏன்? அது முனேஸ்வரனை தேடி தெரியுது. பொம்பளை பசங்க முனேஸ்வரன் வந்து வீட்டில் சேர்ந்து போச்சுன்னா அது மேலே பேய் இல்லை இல்லை. இது ஒரு விதமான நோய். இது மாதிரி மாற்றும் போது எண்ணங்களையும் மாற்றிக்கணும். நீ மாறிட்டு ஆதி எண்ணத்தை வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டீங்கன்னா உருப்பாட மாட்டேன். பேய்க்கு வேற வேலை இல்லையாம்மா. நீ போறியா நான் போறேன்னு பார்த்துன்னு தான் வேலை இருக்கு. பெண்களுக்கு கல்யாணம் வேணும்னா பேய் ஆறாது. ஆண்களுக்கு வேணும். ஆண்கள் எத்தனை பேர் ஆடுறாங்கன்னா அது எதுக்குன்னா விந்து சுரோனிதன்னு 2 பொருள் இருக்குது. பெண்ணுக்கு சுரோனிதன்னு ஒரு பொருள் இருக்குது, ஆணுக்கு விந்துன்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த விந்து கட்டி போச்சுன்னா பேய் ஆடுவாங்க, சுரோனிதம் கட்டி போச்சுன்னா பேய் ஆடுவாங்க. இது 2ம் கரைஞ்சி போச்சுன்னா தெளிவாயிடுவாங்க. இதெல்லாம் சொல்லவே கூடாதும்மா. உங்களால எத்தையோ சொல்லிக்கிறேன் சுவாமி. ஒருத்தவங்க ராஜச தாமச சத்துவ குணங்கள்ல எதுல ஒண்ணுல இருந்தாலும் இறைவனோட அருள் பெற முடியுமா? சாத்வீகத்துல இருந்தா இறைவனோட அருள் புரியலாம். சாத்வீகத்துல இருந்தா. சாத்வீகம்னா என்ன சாமி? அமைதின்னு அர்த்தம். அமைதி, அமைதி, சாந்தி. ராஜசம்னா ஆணவம் தெரியுது ராஜசம். சத்துவம்னா தூங்கிக்கினே இருக்குது. சாத்வீகனா நல்லதை செய்துக்கினே இருக்குது. இது 3 குணத்தினுடைய செயல்பாடு. சொல்லு சொல்லு, பட்டு பட்டுன்னு சொல்லு. முடிவோடு வந்துக்கிற சொல்லு. துவைத்தம் அத்வைத்தம்னா என்ன? அத்வைத்தம் எப்படி நமக்கு நிரந்தர அமைதியை கொடுக்குது? அத்வைதம்ன்றது சாத்வீகம், துவைதம்ன்றது கண்டதை தேடுறது, அத்வைதம்ன்றது ஒன்றை தேடுறது. ஆதிசங்கரர் அத்வைதம்னாரு, ராமானுஜர் துவைதம்னாரு. அப்போது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் ஆதிசங்கரர் சொல்கிறார், கடவுளும் மனிதனும் ஒன்று தான்பா, ஒரு பொருள் தான்பா, 2 அப்படின்றார். ராமானுஜர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா அது வேற இது வேற, இது வேறவா இருக்குதான் தான் அதை வழிபடுது அப்படின்னு சொன்னார். ஆனால் 2 பேரும் சொல்கிறது கடவுளை பற்றி தான். அது அத்வைதம், இது துவைதம். இன்னொன்று மத்துவைதம்ன்ட்டு மத்துவத்து ஒன்று இருக்குது. இப்படி ஆளுக்கு ஒன்று எழுதிப்பாங்க. அவங்கவுங்க ஞானிகள் கண்டதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ எதை நினைக்கிறியோ, உன் மனசு எதை விரும்புதோ அதில் பயணம் பண்ணும். அதுதான் உண்மை. அனுபவத்துக்கு ஈடாக வேற உலகத்தில் எந்த சாட்சியும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுபவமே சரியான உண்மையான சாட்சி. அப்போது நீ அதில் பயணம் பண்ணி அதை அனுபவிச்சின்னா அதுதான் உண்மை. நான் சொன்னால் போய் இல்லையா? அதனால் அனுபவம் தான் பெருசு. அனுபவத்தில் உனக்கு உன் மனம் எதை ஏற்றுக்குதோ அதில் பயணம் பண்ணு. இப்போ ராமானுஜர் இருந்தார். இன்னைக்கு ஊர் காலனி அப்படின்னு 2 பிரிவாக இருக்குது. இந்த காலனிகளில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுங்க அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் காலனியில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம், ராமானுஜர் சொல்லி கொடுத்த சமஸ்கிருதம் படிப்பாங்க.
ஊருக்குள்ள இருக்கிறவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவன் நான் உயர்ந்தவன் சொல்லுவான். காரணம் என்ன? பாமரை மக்களை உயர்த்தணும்னு ராமானுஜர் தன்னையே அர்ப்பணிச்சார். ஆனால் பிராமணர், ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிராமணருங்க அப்படி இல்லை, ஒதுக்கி வைக்கிறாங்க. காரணம் என்ன? இன்னைக்கு இருக்கிற பிராமணருங்க அஞ்ஞானிகள், ராமானுஜர் ஞானி. அதனால அவருக்கு எல்லாமே சமமாக தெரிஞ்சது. இவனுக்கு வேறுபாடு தெரியுது. வேறுபாடு எவனுக்கு தெரியுதா அவன் ஞானி, சமமாக எப்போ தெரியுதா அவன் ஞானி. இதாம்மா வித்தியாசம். ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப நன்றிம்மா. மருத்துவமனைக்கு போகிறோம் சாமி. சரி. ஒரு ஐசியூவில் இருக்கும். சரி. எல்லாமே ஏன் பெட்டில் எல்லாம் படுக்க மாட்டீங்களா? வெளியே ஓப்பன் பெட்டில் ஐசியூவில் தான் போய் படுக்கணுமா? சொல்லுமா சொல்லு. ஐசியூவில் இருக்கும், ரொம்ப இக்கட்டான தருணத்தில் இருக்கும். சரி. அப்போ மருத்துவர் வந்து எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே கடவுள் தான் பொறுப்பு. அப்போ அது அவங்களோட கையால் ஆகாத தருணம் தானே? கையால் ஆகாட்டானோன்னா அவர் வைத்தியரை ஆகிறாரு. கடைசி நிலையில வைத்தியமே செல்லாத போயிடும். மனுஷன் இருக்கிறன்னு பெரிய பெரிய டாக்டர்ஸ், எல்லாத்துலையும் நிபுணன், எல்லா விஷயமும் எல்லா மருந்துகளும் தெரிஞ்சவன். ஆனால் அந்த மருந்து ஏத்தனா நான் போயிச்சுப்பேன். ஆனால் அந்த மருந்து ஏத்தனா என் உடம்பு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கினால் மட்டும்தான் நான் பொழிப்பேன். அவர் எந்த மருந்து ஏற்றினாலும் என் உடம்பு ஏற்றுக்கணும், துபாய் போவேன். அதனால வைத்தியனுடைய முயற்சி, மனிதன் தானே அவரு, அவரால் முடிஞ்ச முயற்சி, இதுக்கு மேலே அவரு தான் அப்படின்ட்டு. அவர் யாரு? உனக்குள்ள இருக்கிறவர் தான். அவர் வெளியே போயிட்டாருன்னா நீ படுக்கதான். இந்த எந்த மருந்தை ஏற்றுக்கினாலும் உடம்பு கொண்டா கொண்டா கொண்டாடினாலும் நல்லா இருக்கலாம். எந்த மருந்தை ஏற்றினாலும் இந்த உடம்பு ஏற்றுக்கலன்னு சொன்னால் போயிட வேண்டியதுதான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒவ்வாமை. அது ஏற்றுக்கல இல்லை, மருந்து போட்டால், ஊசி போட்டால் ரிட்டன் ஓடியார மருந்து. ஊசி போட்டால் சர்ன்னு வலிச்சுக்கும் ஒரு நேரத்தில். அப்போது ஏற்றுக்கலைன்னா ஒவ்வாமை, வெளியே தள்ளுது மருந்தை. ஏற்றுக்குன்னா தனக்குள்ளே வலிச்சிக்கிச்சு ஒரு சுகமாயிடுவார். இப்படி இருக்குதுமா. சாதாரண நம்ம ஆளுங்கக்கிட்ட சொல்கிறேன். இத்தனை நாள் இவங்கெல்லாம் குடும்பத்தில் இருந்தாங்க, இப்போ உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. இத்தனை நாள் இவங்க பையன் போய் டிவியை நல்லா சவுண்டாக வச்சு கேட்பான், சவடை மாதிரி. அப்போவும் இவங்க கம்முன்னுப்பாங்க, பையன் தானே வைக்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பொண்ணு போய் இவர் வச்சதை ஆஃப் பண்ணிவிடும். சரி, என்ன பண்ணுறது, பொண்ணு தானே ஆஃப் பண்ணிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ உபதேசம் வாங்கிட்டு போய் சவுண்டு வைக்கிட்டோம், பையனுக்கு 2 அரை ஊதுப்பார். ஏன்? இவர் போற பாதை அப்படிப்பட்ட பாதை. அதுக்கு எவை இடைஞ்சலா வந்தாலும் கோவப்படுவான். ஆனா முதல்ல அவன மாதிரியே இருந்துட்டான் இல்லையா? நம்ம இவரு ரொம்ப நல்லா சொல்லுவார், கிருபானந்த வாரியார். ஒரு பாலம், ஒரு பாலத்து மேலே ஒரு பக்கம் யானை போகுது, குளிச்சுட்டு கிழிச்சிட்டு நல்லா பூஜை பண்ணிட்டு போகுது. அது அந்த பக்கம் ஒரு பன்னி வருது, பீல பிறந்துட்டு ஊரில் இருக்கிறதெல்லாம் உடம்பெல்லாம் பூசிக்கின்னு வருது. எப்படி வருது தெரியுமா? என்ன மாதிரி கர்வம் பிடிச்சி வருது. அது இந்த பன்னி திவுளுண்டு இவ்வளோ பெரிய யானை இந்த பன்னியை பார்த்துட்டு அப்படியே புண்ணி குடிக்கு ஓரம் போய் நிற்கிது. என்னையா இவ்வளோண்டு பன்னியை பார்த்து இவ்வளோ பெரிய யானை பயந்து ஓடி ஒடுங்கி நிற்குது. ஏன் நிற்குது அப்படின்னா இது சுத்த பொருள், அது அசுத்த பொருள். அது சும்மா வீசிச்சுன்னா இது குளிச்சதெல்லாம் போச்சு. அதனால அதை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்குது. இன்னைக்கு மனுஷன் அப்படி தான் இருக்கிறான். அதனால அவனை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்க வேண்டாது நம்ம, தெரியுமா? அது மாதிரி சுத்த பொருள் அசுத்த பொருள் அப்படின்னு பரிசுத்த பொருள் 3 விதமான பொருள்கள் இருக்குது. இப்போ காவாயில் விழுது தண்ணி, மழை பெய்யுதில்ல, தண்ணி காவாயில் ஊது. என்ன தண்ணி? அது தண்ணி தானே. என்னன்னு சொல்கிறோம்? ஏய் அசுத்த தண்ணிடா, காவா தண்ணிடா அதுன்றோம். அதே தண்ணி ஒரு குளத்துல ஊது, என்ன சொல்கிறோம்? சுத்த தண்ணி பண்ணுறோம். அதே தண்ணி மெடிக்கலுக்கு பிடிக்கிறான் நேரம் கொட்டும் போது அதை என்ன சொல்கிறோம்? டிஸ்டில் வாட்டர் அப்படின்றோம். 3 மழை தான். ஆனால் விழுந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் அதுக்கு. நீ வாழத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பேர். போ. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஆத்ம வணக்கம் சாமி. சாமி, இப்போ 2வது பாடம் பண்ணுறீங்களா? அந்த ஒரு பொருளை ஒரு வழியாக ஏற்றுறோம்,
ம். திருப்பி உச்சத்துக்கு போக சொல்ல 2 வழியாக பிரிக்கிறோம், திருப்பி ஒரு வழியாக இறக்குறோம். இது ஒரு விளக்கம் தான் சார். எதோட விளக்கம்? இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு வழியாக ஏற்றி 2ஆக பிரிக்கிறோம் இல்லைங்களா, அது ஏன் 2ஆக பிரிக்கணும்? இங்கே 2ஆக பிரிக்க இங்கே சொல்லி ஆகணுமா? இல்லை, நான் டவுட்டு கூட கேட்டேன். இங்கே சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. சிவனுக்கு முக்கண்ணுக்குது சாமி. ம். சிவனுக்கு எத்தனை கண்ணு இருக்குது? முக்கண். எந்தெந்த கண்ணு இருக்குது? முகத்தில் 2 கண்ணு காட்டுவாங்க, புரு மையத்தில் 2 கண்ணு, ஒரு கண்ணு காட்டுவாங்க. இப்போ இதுதான் உண்மையான சிவனுடைய முக்கண்ணா? இல்லை. உண்மையான சிவனுக்கு முக்கண்ணு அப்படின்னு சொன்னால் ஒன்று உருவ மையத்தில் இருக்கிற கண்ணு, இன்னொன்று உச்சியில் இருக்கிற கண்ணு, இன்னொன்று என்னன்னா இந்த பிடியில் இருக்கிற கண்ணு. இதுதான் சிவனுக்கு இருக்கிற முக்கண்ணு. ஆனால் படம் வரையும் போது இந்த மாதிரி காட்ட முடியாது. பின்னாடி ஒரு கண்ணுக்குது, உச்சியில் ஒரு கண்ணு காட்ட முடியாதனால மனுஷனை மாதிரியே ஒரு படம் வரைஞ்சி இங்கே ஒரு கண்ணு வரைஞ்சிட்டு இதுதான்பா முக்கண்ணுன்றாங்க. இது நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள், பக்தியில் இது ஓகே. ஆனால் உண்மை அப்படின்னா இங்கே ஒரு கண்ணு, இது 2ம் உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணு. இது ஒரு நாளும் என்ன காட்ட போகிறதில்ல, இறைவனையும் காட்ட போகிறதில்ல. அப்போ இந்த கண்ணு அதுக்கு உதவாது. எதுக்கு உதவாது? ஞானத்துக்கு உதவாது. இது உலகத்துக்கான ஒரு பொருள், சரிங்களா? ஆனால் பாடம் எதுக்காக பண்ணுறோம்? உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஞானத்தை உணர்ந்தோம்னா நமக்குள்ள இந்த முக்கண்ணும் விழிப்படையும். அப்போ நமக்கு முன்னாடி ஒரு கண்ணுக்குது, பிடரியில் ஒரு கண்ணுக்குது. அப்போ எத்தனை போகிறோம்? நேராக மேலே போகிறோம், இங்கேருந்து 2ஆக பிரிக்கிறோம். ஏன் இங்கேருந்து 2ஆக பிரிக்கிறோம்னா இங்கே தான் உயிர் நின்று விளையாடுது, இங்கே தான் மனம் நின்று விளையாடுது. அப்போ இங்கே இருக்கிற ஒரு பொருளை நேராக கொண்டு போய் பிடரி கண்ணில் கொண்டு போய் சேர்க்கணும். பிடரி கண்ணில் கொண்டு போய் சேர்னா இந்த பிடரி கண்ணும் இந்த புருவ மையத்தில் இருக்கிற கண்ணும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அப்போ இது 2 டைமும் ஒரே டைமில் அப்படி போக ஆகும்போது 2மே விழிப்படையும். இந்த 2 பொருளும் விழிப்படைஞ்ச என்ன சாமி ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு பார்வை உலகத்தில் இருக்கிற இந்த ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும், இன்னொரு பார்வை இறைவனுடைய அந்த ஞானத்தை நமக்குள்ளே அப்படியே மொத்தமாக இறக்கும். அப்போ உலக ஞானமும் நமக்கு கிடைக்கும், இறை ஞானமும் கிடைக்கும்ன்றதுக்காக தான் ஐயா என்ன பண்ணார், பாடத்தில் இவ்வளோ விஷயங்களையும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு சாமி. சரிங்களா? எதுவுமே காரணக்காரம் இல்லாமல் ஐயா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலை. இதுதான் நடக்குது. அடுத்த கேள்வி சாமி, இப்போ இந்த யோகம் பண்ணுறவங்க வந்து எல்லாருக்குமே டவுட் இருக்குது, வலது கையில் படுக்கணுமா இடது கையில் படுக்கணுமான்னு சொல்லி. இப்போ எப்படி சாமி படுக்கணும்? நார்மலாக வந்து மனுஷன் வந்து வலது கையில் படுக்கணுமா இடது கையில் படுக்கணும்? வலது கையிலையா? இந்த பக்கம் படுக்கிறாங்களா, வலது பக்கம் படுக்கிறாங்க, இடது பக்கம் படுக்கிறாங்க. இப்போ யோகம் பண்ணுறவங்க எந்த பக்கம் படுக்கலான்னு பாடத்தில் இருக்கிறதெல்லாம் வாங்கிற அவ்வளோ இல்லையா? பொதுவான விதி சொல்லிடுவோம். எல்லா உலக மக்கத்தில் எல்லாரும் சாப்பிட போகிறாங்க, சாப்பிட்டவங்க எல்லாரும் தூங்க போகிறாங்க, தூங்க போகிறவங்க எல்லாருக்கும் ஜீரணம் ஆகணும். ஆமாம். ஜீரணம் ஆகணும்னா என்ன பண்ணோம்னா இடது பக்கம் கை வச்சு படுத்தா மட்டும்தான் சாப்பிட்ட பொருள் கீழையும் காற்று போய் வர்றதுக்கு இடமும் கிடைக்கும். அதனால் சராசரியாக வாழக்கூடிய எல்லாருமே இடது கையில் இடது பக்கமாக தான் படுக்கணும். இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான விதி. யோகம் பண்ணுறவங்க எப்படி சாமி படுக்கணும், எப்படி படுக்கணும் சொல்லி ஆகணுமா? தான் நீ தான் சாமி சொல்லணும். யோகம் பண்ணவங்க நைட்டில் ஆகாரத்தை குறைச்சிருவீங்க, இல்லை சிலரே சாப்பிட கூட போகிறதில்ல, ஒரு சிலரே படமோ எதையோ கஞ்சோ ஏதோ ஒன்று குடிச்சிடுவாங்க. இப்போ குடிச்சு போட்டு எப்போவுமே படுக்கிற மாதிரி இடது பக்கம் படுத்தால் இந்த யோகத்தினால பலன் உண்டானா பலன் இல்லை. யோகம் பண்ணுறவங்க எப்படி படுக்கணும் அப்படின்னா வலது பக்கம் கை வச்சு படுக்கணும். எதுக்காக வலது கை வச்சு படுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வலது பக்கமாக நாம் படுக்கும்போது தூக்கத்தில் சூரியகலை வேலை செய்யும். சூரியகலை வேலை செய்யும்போது உடலுக்கு தேவையான உஷ்ணம் அணையாமல் பார்த்துக்கும். நான் பாடம் பண்ணுறேங்க, நைட்டில் சாப்பிட்றது இல்லைங்க, கஞ்சி தாங்க சாப்பிட்றேன், இல்லை பழம் தாங்க சாப்பிட்றேன், அவ்வளோ கரெக்டாகிறேங்க அப்படின்னு
இடது பக்கம் கை வச்சு படுத்தால் சந்திரகலை மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ என்ன ஆகும்? இந்த உடல் குளிர்ச்சி அடையும். அப்போ பானம் பண்ணுறதுக்கான பலனு அங்கே கிடைக்குமானா நம்ம உழைச்ச உழைப்பெல்லாம் தூக்கத்தில் வீணா போயினுக்குது. ஏற்கனவே நிறைய வீணா போயினுக்குது, இப்போ தூங்கி பாதி வீணா போகுது. அப்போ யோகம் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும், நம்ம அந்த சக்தியை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும்னா ஒரு விஷயத்தையும் ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோன்ற அந்த அறிவையும் வளர்த்துக்கணும். சரிங்க. அப்படி பண்ணும்போது மட்டும்தான் இந்த சக்தியை, அந்த ஆற்றலை இந்த உடம்புக்குள்ளே தக்க வைக்க முடியும். இல்லைன்னா காற்று அடிக்கிறதும் திருப்பி காற்றை பிடுங்கிறதும் காற்று அடிக்கிறதும் காற்றை பிடிக்குமா இருந்தால் பலன் என்ன? பலன் ஒன்றுமே கிடையாது. அப்போ வெறும் பாடம் பண்ணுறதாவே போயிடக்கூடாது. இப்போ இதை நீங்கள் இங்கே கேட்டதே தவறு, நான் சொன்னது அதோட பெரிய தவறு. ஏன்னா நாலுலேருந்து வேற யாரோ பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேசுபவர்கள் பேசட்டும் சாமி, நீங்கள் உங்கள் திருவாயால சொன்னதான் எங்களுக்கு பெரிய மந்திரம் அது. ஆனால் ஒரு வகையில் எல்லாம் இனிமேல் இப்போ புரிஞ்சிச்சிங்களா? யோகம் பண்ணுறவங்க இப்படி தான் படுக்கணும். இப்படி படுத்தால் மட்டும்தான் உடலுக்குள்ள அந்த ஆற்றலை அப்படியே தக்க வைக்க முடியும். இப்படி படக்கூடாது, இப்படி படக்கூடாது. இது சொன்னதான் உங்களுக்கு தெரியும். வலது கை இடது கை மறந்துடுவாங்க நீங்களா? வலது பக்கம் யோகம் பண்ணுறவங்க வலது பக்கம். அதுக்குன்னு ஃபுல் கட்டுன்னு போய் பார்த்தீங்கன்னா யோகம் பண்ணுறேன்னு வலது பக்கம் படுக்கக்கூடாது, இடது பக்கம் தான் படுத்தாகணும். யோகத்துக்கான நெறிமுறையில் இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கான இதுவை பண்ணணும். வரமுறை இல்லாத போனோம்னா அதோட பலனு விபரீதமாக ஆயிடும். அப்போ கரெக்டாக எந்த இடத்துல எதை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல அதை பயன்படுத்தினா பலன் 100% சரிங்களா? இன்னும் வேற என்ன? அவ்வளோதான் சாமி. இப்படியே ரோட்டில் போட்டோ வச்சிடலாம். ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஆத்மாரசம்.